எக்ஸாமுக்கு முன்னாடி நீ எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம், நீங்க படிச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாம் ஹால்னு உட்காந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை எதுவும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை அதிகமாக இருந்துருவாங்க. இது வந்து போட்டி நிறைந்த உலகம், இல்லை இல்லையா? இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம். யார் ஃபஸ்ட்டாக இருக்காலும் அவங்க மதிப்பு வந்துடும். அதெல்லாம் படிக்காம வந்து பக்கத்தை பார்த்து அவங்க மார்க் பண்ணி போடுவாங்க. படிச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? போட் பண்ண முடியாது. அதனால் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும்னா சுயநலத்தோட அதோட வழி கிடையாது. எக்ஸாம் ஹாலில் இருக்கிறவங்க சொல்கிறோம். மற்றபடியே வந்து நீங்கள் வந்து பொதுநலத்தோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறது, சொல்லித்தரது, அவங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்லித்தரதெல்லாம் அது வந்து மாற்றி தெரிஞ்சுக்கலாம். அது சொல்லி தான் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு நாளைக்கு வளரும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் இன்னொரு பகிர்ந்தீங்கன்னா அவங்க மறக்கவே மறக்காது. உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் படிச்சிருக்கீங்க இல்லை இல்லையா? அது மனசில் வச்சுருக்கீங்க. அந்த பேராகிராஃபை உங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சொல்லி கொடுத்தா நீங்கள் போதும். அதுக்கப்புறம் அது உங்கள் மனசுக்கு மறக்கவே மறக்காது. அப்படியே இருக்கும். அது வேறு. ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்து என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, எனக்கு பக்கத்தை பார்க்கறது, அதை சொல்லித்தரதான் இருக்கு. சரிங்களா? அதை பெஸ்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 3 பேருக்கு ப்ரைஸ் இருக்கு. சரிங்களா?